விஜய் ப்ரோ இதெல்லாம் தப்பு. நீங்க இந்த இடத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் காலாட்டு என்ன போடுறது மிக மகா தப்பு, அயோக்கியத்தனம், அக்கிரமம். ஸ்டாலின் காலா போடுங்க. ஸ்டாலின் தாங்க அரசியல் பண்றாங்க. இசைவேளாளர்கள் நீண்ட காலம் வாழ்வாங்க. ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்தை தவிர இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் பண்ணுவாப்ல. நீங்க 10 ஆண்டு கழிச்சு அரசியலுக்கு வாங்க ப்ரோ. இப்போ உதயநிதி எல்லாம் பேசிட்டு அல்பத்தனமா சில்லறத்தனமான வேலையில ஈடுபடாதீங்க. இது அயோக்கியத்தனம், குரூர எண்ணம் ப்ரோ. தப்பு ப்ரோ. உங்களுக்கு ஏற்க பாடம் படிச்சு கொடுக்கும் ப்ரோ. கலைஞர் இசைவேளாளர்கள் நீண்ட காலம் வாழ்வாங்க. கலைஞர் இறந்து போவாருன்னு சொல்லக்கூடியவங்க கலைஞருக்கு முன்னாடி போயிடுவாருன்னு MC பாலா அண்ணன், திமுக மாவட்ட செயலாளர், அண்ணா திமுக அவைத் தலைவராக இருந்தவர், எங்க ஊருக்காரரு, பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். அவர் சொல்லுவார், இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவரு. அவருக்கு அண்ணாமலை MCT அருணகிரி சொல்லுவாப்புல. நீங்க அந்த படத்துல போட்டதை ஸ்டாலினை போட்டிருக்கணும். உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழல் தான். திமுகவில் சக்சஸ்ஃபுல்லா ஒன்றும் செட்டில்ட் ஆகல. அக்கோல் உதயநிதி ஸ்டாலின் அகடா இருக்கிறாருங்கிறத மாற்றம் இல்ல. பட் ஒன்னு செட்டில் ஆகாத மேட்டர். ஸ்டாலின் இஸ் டூயிங் and undoing things in DMK. He alone can call shots in DMK. So அந்த இடத்துக்குள்ள முக ஸ்டாலின் படத்தை போடுங்க. அல்பத்தனமா, சில்லறத்தனமா, குரூர புத்தியோட. நல்லதில்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். உதயநிதி ஸ்டாலின் படத்தை போடாதீங்க. நல்லதில்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லா வாக்கு சித்தி உள்ளவன். நல்லதில்ல சொல்லிட்டேன். சீமான மாதிரி ஸ்டாலினா சீமான அண்ணன் டைரக்டா அப்போஸ் பண்ணுங்க. அதுதான் கரெக்ட், சரியான இது. உங்க ரசிகர்களும் என் கருத்தை ஒத்துக்கிடுவாங்க. உங்களுக்கு வசூல அள்ளி குவிக்க காரணம் அந்த ரசிகர்களுக்கு 200 கோடி ஒதுக்கி 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு எடப்பாடியையும் ஒரே குட்டையில் ஊடிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி களத்துக்குள்ள இறங்குங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ.